नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपादकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं श्रीपरमानन्दमाधवं श्रीचैतन्यमेश्वरं श्री सरस्वती देवे निर्विषय பிரபு மாதாஜிஸ், நம்ம 9வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயம் அம்பரீஷ் மகாராஜனுடைய கதையை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை பார்த்தோம். ஐ திங்க் 13வது ஸ்லோகமா 13, 14 பார்த்தோம். ஐ திங்க் 15, 16. ஸோ சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சொல்றாரு, இந்த மாதிரி அம்பரீஷ மகாராஜ் தான் வந்து துர்வாச முனி வந்து அவ்வளோ பெரிய பிராமணர், அவர் வந்து சாபம் கொடுத்து கூட அந்த சாபம் பலிக்கல, அது வந்து அவரை ஒன்றும் பாதிக்கவே இல்லை அம்பரீஷ் மகாராஜ் அப்படின்னு சொல்றாரு. உடனே பரீட்சித் மகாராஜுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு, எப்படி ஒரு பிராமணருடைய சாபம் வந்து பலிக்காம போகும் அப்படின்னா 2 விஷயம் அவர் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து எப்படி வந்து பிராமணருடைய ஒரு இது சாபம் பலிக்காம போகும். எனக்கு வந்து அதனால அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அந்த அம்பரீஷ மகாராஜை பத்தி எனக்கு தெரியணும், சாபம் எப்படி வந்து செயலற்று போனது அப்படிங்கிறத பத்தி நான் வந்து அடுத்தது கேட்டுக்கிறேன். பட் அது கூட முக்கியமான விஷயம், அவர் எப்படி சக்தி வாய்ந்தவரா இருக்காரு, அவர் எப்படி ஒரு பிராமணருடைய ஒரு சாபம் கூட அவரை பாதிக்காம இருக்கும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால அதை பத்தி அவர் கேட்கிறார். அதுதான் பக்தர்களுடைய பண்பு எப்படின்னு வந்து இன்னொரு பக்தர்களுடைய பராக்கிரமத்தெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது. நம்ம ஆனா என்ன பண்ணுவோம், நான் சாதாரணமா நம்ம வந்து நீங்க ஒரு ஒரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மற்றவர்களுடைய குறைகள் எல்லாம் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். மற்றவர்களுடைய குறைகள் வந்து கேட்டுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். அவருக்கு வந்து இந்த பிரபு தெரியும்ல, இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஐயோ அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னா அதை வந்து ஆர்வமா கேட்போம். ஏன்னா அதுல ஒரு சின்ன ஐ திங்க் இவர் வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், பண்ணிட்டாரா? ஓகே. பத்மபாணி பிரபு தான் அட்டன் பண்ண முடியாது, ரெக்கார்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுறேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் வேலையா இருக்கு அப்படின்னாரு. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நம்மளுடைய குணாதிசயம் எப்படின்னா, என்னதான் பக்திலாம் பண்ணாலும் நமக்கு வந்து மற்ற பக்தர்களுடைய, அதுவும் முக்கியமாக நமக்கு வந்து ஒரு போட்டியாக நினைக்கக்கூடிய, இல்லை யாராவது இத்தனை பார்த்தா இவர் வந்து இப்படி ஆயிட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியவங்களுடைய ஏதாவது ஒரு சின்ன ஒரு சர்க்கிள், ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு கஷ்டமோ ஒரு சவாலோ ஏதோ வாழ்க்கையில வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம கேட்டுக்கிறது கொஞ்சம் ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதை கேட்கறதுக்கு அந்த ஆர்வத்தினுடைய நோக்கம் வந்து அவங்களுக்கு உதவி பண்றதா இருந்தா பரவாயில்ல, அது சரி, கேட்டுட்டு அது மூலமா நமக்கு எப்படியாவது நம்ம அவங்களுக்கு வந்து உதவி பண்றோம் அப்படின்றதா அது சரி, ஓகே, அது நல்ல நிலை. அது ஆனா முக்கால்வாசி நமக்கு வந்து மற்றவங்க மேல அந்த கருணையே வரமாட்டேங்குது, தயை கருணை அதெல்லாம் வரமாட்டேங்குது. ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்க ஏதாவது பண்ணணுமே, சரி நம்ம ஏதாவது ஒரு சாண்டிங் பண்ணுவோம், இல்லைன்னா அவருக்கு யாருக்காவது அவருக்கு சொல்லி அவருக்கு உதவி செய்யறதுக்கு இது பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்த நிலைக்கெல்லாம் நம்ம வந்து நார்மலா போறது கிடையாது. அது ஏன் அப்படின்னா
நம்ம வந்து பக்தியினுடைய உண்மையான அந்த சாரத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நம்ம பக்தி பண்றதோட முக்கியமான காரணம் வந்து பகவானை சந்தோஷப்படுத்துவது, திருப்திப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் மூச்சுக்கு மூச்சு சொல்றோம். ஆனா பகவானை எதுக்கு சந்தோஷப்படுத்தும்? பகவான சந்தோஷம் அவரை வந்து நம்ம போற்றி புகழ்றோம் அப்படின்னா மட்டும்தான் அவருக்கு அவருக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணற்ற லக்ஷ்மி அப்புறம் நிறைய சேவகர்கள்லாம் ஆன்மீக உலகத்துல இருக்காங்க. அவங்கெல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பகவானுக்கு வந்து எதுவும் ஒரு குறை ஒன்றும் கிடையாது. நம்ம அவரை வந்து அவருடைய புகழை நம்ம வந்து போற்றணும். அதை வந்து நம்ம பாராட்டணும். அதை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏன்னா நம்ம தூய்மை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து அந்த இதையே நமக்கு சொல்றாரு. மண்மனா பவமத் பக்தோ மத்தியாஜி நமஸ்குரு சொல்றாரு. என்ன என்ன பூஜை செய், என்ன வந்து தியானம் செய், என்ன வந்து பிரார்த்தனை பண்ணலாம் சொல்றாரு. நம்ம நல்லதுக்காக தான். ஆனா அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு வந்து எப்படி இருக்கணும்? மற்ற ஜீவராசிகளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். துக்க தோஷ அனுதர்சனம் அப்படின்னா ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம் அப்படின்னு பகவத்கீதை சொல்லியிருக்கு. எதுக்கு சொல் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம். இதுக்கு என்னன்னா இந்த உலகத்துல 4 விதமான கஷ்டங்கள் இருக்கு. அது என்னது? ஜன்மம், மிருத்யு, முதுமை, ஜரா, வியாதி. வியாதி இதனாலும் யாராலையுமே தவிர்க்க முடியாது. துக்க தோஷ அனுதர்சனம் இந்த 4 விஷயத்தினுடைய துக்கத்தை நம்ம வந்து கூர்ந்து கவனித்து அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஆராய்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. துக்க தோஷ அனுதர்சனம் அது தெரியணும். இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஒரு புகழடைஞ்சு ஒரு பெரிய இதுல இருக்காரு அப்படின்னா உடனே வந்து ஆஹா இவ்வளவு பெரிய ஆளாயிட்டானே, இவ்வளவு பெரிய பங்களா, இவ்வளவு மக்கள் இருக்காங்களே இவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு போதா ஐயோ இவர் கஷ்டப்படுவாரே, இவருக்கும் வியாதி வருமே, இவருக்கும் வந்து மரணம் வருமே அப்படின்னு அதுக்கு முன்னாடி அவர் எப்படியாவது கிருஷ்ணரை கொஞ்சமாவது அவர் பூஜிக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கவலை வரணும் நமக்கு. இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம்னு 13வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். அது நம்ம முக்காவாசி நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்னா நம்மளுடைய ஜன்ம மிருத்யு ஜரா வியாதியை பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதுவே வந்து நிறைய பேர் நினைக்க மாட்டேங்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா நம்ம கொஞ்சம் சரி இதை பத்தி கஷ்டத்தை தெரிஞ்சவங்க வந்து ஐயோ ஆமா நம்ம எப்பவுமே நம்மளுடைய மரணத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா இத கிருஷ்ணர் வந்து உன்னுடைய மரணம், உன்னுடைய ஜனனம், உன்னுடைய வியாதி, உன்னுடைய மூப்பை மட்டும் நினைச்சு நீ வந்து இது வர கஷ்டப்படக்கூடாது, இது ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது ஒன்றை மட்டும் நினைச்சு ஜாக்கிரதையா இருக்காது, மற்றவங்களுடைய கஷ்டங்களையும் நினைச்சு ஜாக்கிரதையா இரு. இப்போ ஒருத்தர் இறக்க போறாரு, அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து நீ இப்படி பண்ண, நீ அப்படி பண்ண அப்படின்னா நம்ம வந்து போய் சொல்லிட்டு இருந்தோம்னா அது எந்த விதத்துல அவருக்கு தயை, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது பண்ணல, அதனோட கர்மாவோட வினைதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சார். இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கே பிடிக்காது. ஏற்கனவே துக்கத்தை இருக்கவங்களை இன்னும் துக்கத்துல போய் போடுறோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு பாவம் கிடையாது. இல்ல இவன் எனக்கு இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கொடுத்தான், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தான், இவனுக்கு நம்ம பாடம் புகட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னா பாடம் புகட்டுறது நம்மளுடைய வேலை கிடையாது. அவங்க நம்மளை வந்து ஏதாவது ஏமாத்த முயற்சி செய்யறாங்க, நம்மளை வந்து கன்னிங்கா ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு இதுவா வந்து நமக்கு வந்து ஒரு ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, நம்மள ஏதாவது அபகரிக்க பாக்குறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம சொல்லலாம், ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஆனா சும்மா அவர் கஷ்டப்படுறாரு, ஏதோ வியாதியில இருக்காரோ இல்ல ஏதோ 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 சொந்தத்திலயோ இல்ல இதுலயோ கஷ்டத்துல இருக்காரு அப்படின்னா அவங்கள போய் மேல போய் திரும்ப திரும்ப சொல்லி நீ இது மாதிரி பண்ண, நீ இது மாதிரி பண்ணலாம் சொல்றது எந்த விதத்திலையும் பகவானுக்கு பிடிக்காது. அப்படின்னா அப்ப என்ன பிடிக்கும்? எல்லாருடையும் தயையோட இருந்து எல்லாருடையும் தயையை காமிச்சோம்னாலே பகவானுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுதான் பகவானுக்கு பிடிச்ச விஷயம். மற்றவங்களுக்கு வந்து சரி பாவம் கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு இன்னும் கஷ்டப்படுத்த வேணாம், நம்மளால உதவி செய்யலனாலும் உபதிரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து ஒதுக்கி இருந்தோம்னா கூட இங்க ஓரமா இருந்துட்டு நம்ம சாண்டிங் பண்றோம், அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா கூட பகவான் உடனே வந்து அவங்களுக்கோட பிரார்த்தனை சரி பண்றாரு. நம்மளுடைய மனசு தூய்மையாகும். தூய்மையான மனசை தான் கிருஷ்ணன் இருப்பார். ஸோ இதுதான் லாஜிக். நம்ம வந்து இந்த இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் மகாராஜ் அம்பரீஷர், மகாராஜ் யுதிஷ்டர், மகாராஜ் துருவன், மகாராஜ் பிரகலாத் இந்த மாதிரி அவங்களுடைய கதைகள் எல்லாம் கேட்டு அவங்க எப்படி
தான் கஷ்டம் பிரகலாத் மகாராஜ் பாருங்க, அவங்க அப்பா வந்து அவருக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்தாரு. அது மாதிரி உலகத்துல ஒரு எதிரி கூட கொடுக்க மாட்டான். அந்த கஷ்டம்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்காக பகவான் கிட்ட போய் வேண்டுறாரு. நீங்க நீங்க அவரை தொட்ட உடனே அவர் உடல் தூய்மை ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்க உடல் பவித்திரமாயிருச்சு, பாவம்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்றது ஒரு சைடு. ஆனா அவருக்கு என்ன கேட்கிறாருன்னா, தயவு செய்து அவரை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கிறாரு பகவான் கிட்ட. நரசிம்மர் கிட்ட பிரகலாதர் என்ன கேட்கறது, தயவு செய்து அவரை மன்னிச்சிடுங்க. ஏன்னா உடல் தூய்மை ஆவறதுங்கிறது வந்து ஒரு விஷயம். ஆனா மன்னிக்கிறது, கிருஷ்ணர் நம்மளுடைய தப்பை மன்னிச்சாதான் நமக்கு அதுக்கப்புறம் அந்த விமோசனம் உண்டு அந்த இதுல இருந்து. நம்ம எல்லாம் செய்வோம், கடைசியில கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய தவறை மன்னிச்சு, சரி தவறை மன்னிச்சிட்டேன், இதுக்கு மேல நீ வந்து ஒழுங்கா பண்ணு, ஜாகிரதையா இருந்துப்போ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நமக்கு சரி மேல போகலாம். நம்ம இல்ல கிருஷ்ணர் வந்து நீ பண்ண தப்பு நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இதை யாராவது பக்தர் வந்து நம்மளுடைய இதை மன்னிக்க முடியாத மாதிரி நிலைமையான ஒரு ஒரு பக்தி இது ஒரு தவறை பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்தா அதுக்கப்புறம் நம்ம வந்து விமோச்சனமே கிடையாது. ஒண்ணு பகவானை திருப்திப்படுத்தணும், இன்னொன்னு பகவான் வந்து மன்னிக்கவே லெவல்ல நம்ம வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி பாவம். அது எப்போ வரும், நம்மளே நம்மளுடைய பாவத்தை புரிஞ்சுக்கலன்னா தான் கிருஷ்ணர், நம்ம வருத்தப்படலைன்னா தான் கிருஷ்ணர் மன்னிக்க மாட்டாங்க. நீ வருத்தப்படல ஆனாலும் நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எஸ்பெஷலி நம்ம இந்த பக்தி தர்மத்துக்கெல்லாம் வந்துட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து பகவான் கிட்ட வந்து நம்ம ஜாகிரதையா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு நீ தான் வந்துட்டல, உனக்கு தான் இது தெரியும்ல, இதுல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. இதுக்கு மேலேயும் நீ திரும்ப திரும்ப தவறு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை செய்து பண்ண மாட்டேன். அதனாலதான் துர்வாச முனிக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமான தண்டனை கிடைச்சது. அவருக்கு அவ்வளோ பக்தின்னு சொல்றவர், அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து ஆன்மீக இதுல பெரியவர். அப்படி இருந்தும் அவர் வந்து இன்னொரு பக்தர் மேல பொறாம கொண்டு அவர் வந்து அவரை துன்புறுத்த நினைச்ச உடனே கிருஷ்ணருக்கு பிடிக்கும். சரியா? சோ இந்த பேக்ரவுண்டோட இப்ப இந்த ஸ்லோகம் 15, 16 படிக்கும். 2 விஷயம் கேட்டிருக்காரு பரீட்சித் மகாராஜ் அம்பரீஷரை பத்தி அவருடைய தூய்மையான குணங்கள், உன்னதமான குணங்களை வந்து நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வந்து அவரு அந்த பிராமணருடைய அஸ்திரத்துல இருந்து, அந்த பிராமணர் சாபத்துல இருந்து எப்படி வெளில வந்தாருன்னு நான் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது. இப்போ 15, 16 ஸ்லோகம். நான் ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஸ்ரீசுக உவாச்ச அம்பரீஷோ மகாபாகः சப்தத்வீபவதி மஹீம் அவ்யயாஞ்ச ஸ்ரியம் லப்த்வா விபவம் சாதுலம் புவி மேனேதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்கிருதம் வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விஷதி யத்புமான். யாராவது வார்த்தைக்கு வார்த்தையும் மொழிபெயர்ப்பும் படிக்கிறீங்களா? ஒரு சின்ன பொருளுரை தான் இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை ஒருத்தர் படிங்க, மொழிபெயர்ப்பு ஒருத்தர் படிங்க, பொருளுரை ஒருத்தர் படிங்க. வார்த்தைக்கு வார்த்தை நான் படிக்கணுமா பிரபுஜி? படிங்க மக்கள். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அம்பரீஷ மகாராஜன் மகாபாக்கியசாலியான அரசர், சப்தத்வீபவதீம் 7 தீவுகளை கொண்ட மஹீம் முழு உலகமும், அவ்யயம் ச மற்றும் குறையாத, ஸ்ரீயம் அழகு, லப்வா அடைந்த பின், விபவம் ச மற்றும் செல்வங்கள், அத்துலம் எல்லையற்ற, புவி பின், விபவம் ச மற்றும் செல்வங்கள், அத்துலம் எல்லையற்ற, புவி இப்புவியில், மேனே அவர் முடிவு செய்தார், அதி துர்லபம் மிகவும் அரிதாக அடையப்படுவது, பும்சாம் பலருடைய, சர்வம் அவர் அடைந்துள்ள அனைத்தும், தத் அது, ஸ்வப்ன சம்ஸ்துதம் கனவில் கண்டதை போல, வித்வான் முற்றிலும் அறிந்து, விபவ நிர்வாணம் அச்செல்வத்தின் அழிவு, தம அறியாமையில், விசதி விழுந்துவிடும், எதன் காரணத்தால், உமான் ஒருவன். யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் படிக்கிறேன். யார் படிக்கிறீங்க? பிரபு படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய ஆஷா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், மகாபாக்கியசாலியான அம்பரீஷ் மகாராஜன் பூமியில் வற்றாததும் எல்லையற்றதும் செழிப்புடையதுமான 7 தீவுகளை கொண்ட முழு உலக ஆட்சியையும் பெற்றிருந்தார். இத்தகைய ஒரு நிலையை அடைவது மிகவும் அரிது.
இருப்பினும் அம்பரீஷ மகாராஜன் அதில் சிறிதும் சிரத்தை கொண்டிருக்கவில்லை. ஏனெனில் இத்தகைய செல்வம் பௌதிகமானது என்பதையும் கனவில் காணப்படும் பொருளை போல் இத்தகைய செல்வம் முடிவில் அழிந்துவிடும் என்பதையும் அவர் நன்கு அறிந்திருந்தார். இத்தகைய ஐஸ்வர்யத்தை அடையும் பக்தர் அல்லாத ஒருவன் தமோ குணத்தில் ஆழ்ந்து விடுகிறான் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருளுரை படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருள் படிங்க பிரபு. மாரிமுத்து பிரபு படிங்க. படிக்கிறேன். பக்தன் பௌதிக செல்வத்தை அற்பமாக எண்ணுகிறான். ஆனால் பக்தன் அல்லாத ஒருவனுக்கு அதுவே அதிக பந்தத்திற்கு காரணமாகிறது. பக்தன் பௌதிகமான அனைத்தும் நிலையற்றவை என்பதை அறிவான். ஆனால் பக்தன் அல்லாதவனோ தற்காலிகமான இன்பமே அனைத்தும் என்றெண்ணி தன்னுணர்வு பாதையை மறந்து விடுகிறான். இவ்விதம் பக்தர் அல்லாத ஒருவன் பெற்றுள்ள பௌதிக செல்வமே அவனை ஆன்மீக முன்னேற்றம் பெற தகுதியற்றவனாக ஆக்கிவிடுகிறது. தேங்க்யூ பிரபு, ரொம்ப நன்றி. இப்ப இந்த ஸ்லோகத்துல இருந்து வார்த்தைக்கு வார்த்தையில இருந்து நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இந்த பிரபு ரொம்ப அழகா மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்காரு, சின்னதா பொருளுரையும் கொடுத்திருக்காரு. இதுல சில ஸ்லோகங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பொருளுரையே இருக்காது. அதனால அந்த வார்த்தைக்கு வார்த்தையிலேயே அவ்வளோ ஆழம் இருக்கு. சரி, இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா அம்பரீஷோ மகாபாக, நம்ம வார்த்தைக்கு நம்ம ஸ்லோகத்துல இருந்தே முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். அம்பரீஷோ மகாபாக, மகாபாகனா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்தவ, அதிர்ஷ்டசாலியானவ சொல்றாங்க. ஒருத்தர் வந்து எப்படி ஒருத்தர் வந்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல முடியும்? ஒருத்தர் எப்போ வந்து நம்ம அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவோம்? செல்வ நிலை நிறைய இருந்தானா அதிர்ஷ்டம். சரி, பௌதிக நிலையில உள்ள அதிர்ஷ்டம் அது. நீங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கே நீங்க ரொம்ப அழகான வார்த்தை அது, அதிருஷ்டம். புரியுதுங்களா? அதிருஷ்டம், அதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். திருஷ்டின்னா என்ன? பாக்குறது. அதிருஷ்டம்னா பார்க்க முடியாததா? பார்க்க முடியாது, ஆப்போசிட், அதுக்கு எதிர்வினை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிருஷ்டம் அப்படின்னா எங்கேருந்தோ தெரியாம எனக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்ப நான் ஏதோ முயற்சி பண்றேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ரிசல்ட் வருது, அது அதிர்ஷ்டம் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியுது, நான் தான் முயற்சி பண்ணேன், எனக்கு கிடைக்குது இல்லையா? இதே நான் ஒண்ணுமே முயற்சியே பண்ணல, காணாம வருது அப்படின்னா எனக்கே தெரியாம இங்க இருந்து வருது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஆனா அந்த எங்க இருந்தோ வருது அப்படிங்கிறது பக்தர்களுக்கு தெரியும் எங்க இருந்து வருதுன்னு. நமக்கு தெரியாத ஒருத்தர், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர், அதாவது ஆதிருஷ்டி, நமக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒருத்தர் கிருஷ்ணர், அவர் கொடுத்தது. அதிர்ஷ்டசாலி, அதிர்ஷ்டசாலி அப்படின்னா அதிர்ஷ்டசாலின்னா என்ன அர்த்தம்னா கிருஷ்ணருடைய கிருபைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு அர்த்தம். உண்மையான மீனிங் படி நீ அதிர்ஷ்டசாலிப்பா அப்படின்னு சொன்னா கிருஷ்ணருடைய கிருபைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு. புரிஞ்சுதுங்களா? பக்தர்கள் வந்து எல்லாத்துலயுமே வந்து கிருஷ்ணருடைய கையை பார்ப்பாங்க. கிருஷ்ணர் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணருடைய கருணை இல்லாம, கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம இங்க எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சவங்க தான் பக்தர்கள். கரெக்டா? யாராவது ஒரு பௌதிகவாதி ஒருத்தர் வந்து, அவருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்காது, ஆனா அவருக்கு கூட வந்து ஏதோ திடீர்னு அதிர்ஷ்டம் நடக்கும் அப்படின்னு அவர் வந்து நினைச்சிட்டு இருப்பாரு, ஏதோ நான் என் கர்மா இதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம், நான் முயற்சி பண்ணா ஏதோ இங்க வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விதத்துல அவங்க நினைச்சுக்கலாம். ஆனா பக்தர்கள் அதை பார்க்கும்போது, இவன் ஏதோ பண்ணியிருக்கான், போன ஜென்மத்துல எங்கேயோ பண்ணியிருக்கான், ஏதோ கர்மம் பண்ணியிருக்கான், அது மூலமா வந்திருக்கு. கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம அவங்களுடைய கர்மத்துக்கு கூட கிடைக்காது. கர்ம வினையை கூட கிருஷ்ணர் அனுமதிச்சாதான். அதனால கர்மனா தெய்வ நேத்திரன ஜந்து தேக உப்பத்தையே அப்படின்னு பாகவத் சொல்லி, கர்மனா தெய்வ நேத்திரன, நம்மளுடைய கர்மத்தின் காரணமாக தெய்வ நேத்திரனா கிருஷ்ணருடைய மேற்பார்வையில், அவருடைய மேற்பை, ஓகே இந்த ஜீவனுக்கு இந்த கர்மாக்கான இதை இந்த ஜென்மத்துல கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், சரி ஓகே நீங்க இங்க பிறக்கணும், இந்த ஜென்மத்துல இவங்களுக்கு அம்மா பையனாவோ பொண்ணாவோ இந்த இடத்துல நீங்க பிறக்கணும், இந்த உடலை கொண்டு பிறக்கணும், ஆணோ பெண்ணோ வாட்டவர் வேற ஏதாவது பிறக்கணும், ஏதாவது ஒரு யோனியில பிறக்கணும் அப்படிங்கிறத தெய்வ நேத்திரன கிருஷ்ணர் சூப்பர்வைஸ் பண்றாரு.
கர்மத்தை கொடுக்குற அந்த எத்தனையோ பேர் அதுல இன்வால்வ்டா இருக்காங்க. காலம் இன்வால்வ்டா இருக்கு, கிரகங்கள் இன்வால்வ்டா இருக்கு, தேவர்கள் இன்வால்வ்டா இருக்காங்க. இது நம்மளுக்கு இந்த ஒரு பாடி கிடைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பாடி இந்த உடலை வந்து பிரம்மர் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுட்டாரு. ஆனா இந்த நேரத்துல கரெக்டா இந்த நேரத்துல இந்த மாதிரியான உடல் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணணும். அந்த சேர்ந்து பண்ணும்போது எப்படி நம்ம அந்த வீடு கட்டும் போது நிறைய சிக்காரங்கெல்லாம் வேலை செய்யறாங்க, மேல மேஸ்திரி இருந்துட்டு மேற்பார்வை பண்றாரு. இவரு கான்ட்ராக்டரோ இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ யாரோ சொல்லி அவர் மேற்பார்வை பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து யாராவது தப்புன்னா தெரிஞ்சிடும். அதனால அவர் இருக்காருங்கிறதுனால இவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா? அந்த மாதிரி மேற்பார்வை கிருஷ்ணனுடைய மேற்பார்வை தான் நடக்குது அப்படிங்கிறத பக்தர்கள் தெரிஞ்சுக்கிறதுனால யாராவது ஒருத்தருக்கு அவருடைய கர்மம் மூலமா கிடைச்சது அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாலும் சரி, அப்படியே இருந்தாலும் சரி, கடைசியில கிருஷ்ணருடைய அனுமதியினாலதான், கிருஷ்ணர் வச்ச லாபடி தான் இது நடந்துட்டு இருக்கு. அதனால அவருடைய கருணை அப்படிங்கிறத பக்தர்கள் எப்பவுமே தீர்க்கமா நம்புவாங்க. சரியா? இதுதான் மகாபாக அர்த்தம். அம்பரீஷோ மகாபாக, அது ஒரு விதத்துல மகாபாக. இன்னொரு விதத்துல மகாபாகன்னு ஏன் சொல்றாங்க? இவ்வளோ ஒரு 7 காண்டமும் கொண்ட இந்த மொத்த உலகத்தோட ராஜாவா இருக்கிறது வந்து கிருஷ்ணருடைய கிருபையால் அப்படிங்கிறது ஒரு கூற்று. அதனால அது மகாபாகன்னு சொல்றாங்க. பெரிய அதிர்ஷ்டசாலினி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லா விதமான ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொரு விதத்துல எப்படி சொல்லலாம்? அந்த ஐஸ்வர்யத்துக்கு சொந்தமானவர் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? உண்மையான ஐஸ்வர்யம்ங்கிறது என்ன? பகவானுக்கு தொண்டு பண்றது. அதுக்கு முன்னாடி அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தும் அந்த ஐஸ்வர்யங்கள் மேல ஒரு பற்றோ ஈடுபாடோ இல்லாம இருக்கிறது, இது என்னோடதுன்னு நினைக்காம இருக்கிறது, அதுதான் உண்மையான அதிர்ஷ்டம் இல்லையா? அந்த 6 ஐஸ்வர்யங்கள்ல கடைசி வர்றது என்னது? வைராக்கியம். இல்லையா? வைராக்கியம் தானே லாஸ்ட். அந்த வைராக்கியம் என்னன்னா அது வந்து அந்த ஐஸ்வர்யங்களுக்கு இதுவே கிடையாது, ஒரு வேல்யூவே கிடையாது, மதிப்பே கிடையாது. சரிங்களா? இவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில அதை சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்லோகம் முடிகிற சமயத்துல அதை சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து அவ்வளோ ஐஸ்வர்யங்களும் இருந்தாலும் கூட அவர் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கல. ஏன்னா பௌதிகமா இன்னைக்கு வந்து என்ன ராஜான்னு சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன வந்து தெருல துரத்தி விட்டுருவாங்க. இது ஒருத்தருக்கு ஒரு நாள் மேல ஒரு நாள் கீழங்கிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால எதுலயும் பற்று கொண்டில்லை. துல்லிய நிந்தா சுத்திர் மௌனி சந்துஷ்டோ ஏனுக்கு நினைச்சு நிந்தை பண்ணாலும் அதுக்கும் சுத்தி பண்ணாலும் ரெண்டத்தையும் ஒரே விதத்துல பாக்குறது. மௌனி இதுல நீ நேத்து ஏன் என்ன திட்டுற, இன்னைக்கு வந்து பாராட்டுற, நேத்து ஏன் பாராட்டுன இன்னைக்கு திட்டுற அப்படின்லாம் யாரும் போய் கேட்க மாட்டாங்க. அது கேட்காம இருக்கிற பேர் தான் மௌனி. மௌனி என்ன பண்ணுவாரு? அவன் திட்டினா, நேத்து திட்டினா அதுவும் என்னோட கடமை, என்னுடைய கர்ம வினை. இன்னைக்கு அவங்க பாராட்டுறாங்க, அதுவும் என்னோட கர்ம வினை. ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது. அதுதான் அப்படி இருக்கிறவங்க தான் பேச மாட்டாங்க. அதுதான் மௌனி. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து துல்லிய நிந்தா சுத்திருப்போம். துல்லியன்னா சமமா பாக்குறது, மெஷர் பண்ணக்கூடியது. நம்ம துலாபாரம்னு சொல்றோம்ல, அதுல என்ன துல்லியா உங்க துல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. துல்னானா கம்பேர் பண்றது. துலாபாரம் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம வந்து வெயிட்டை வந்து கரெக்டா மேப் இது பண்ணி அளவு பாக்குறது. அதுதான் துல்லிய நிந்தா ஸ்துதிர்மானி. ஒரு இடையில வச்சுட்டு இந்த இடத்துல நிந்தா, இந்த இடத்துல ஸ்துதின்னு சொன்னா ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் அந்த பக்தர். எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல அப்படின்றது. அதுதான் இவருடைய உண்மையான குணம். இப்ப சப்த தீபவதி மஹிம். மஹிம்னா இவர் வந்து உலகம் ஃபுல்லா மஹிம்னா சப்த 7 கடல், 7 இது 7 பிரம்மாண்ட அந்த இது சொல்லுவாங்க, காண்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, கான்டினென்ட்ஸ். அது எல்லாத்துக்குமே அவர் தான் ராஜா.
சும்மா இருக்க ஒரு கார்னர்ல இருக்க ஒரு சும்மா இதுக்கு கவுன்சிலரோ இல்ல இந்த கலெக்டர் அந்த மாதிரி கிடையாது. மொத்த உலகத்திலயும் இருக்க எல்லா நாடுகளுக்கும் அவர்தான் ராஜா. அவ்யயாம் ஸ்ரீயம் லப்த்வா. அவ்யயம்னா அது என்ன சொல்லுவாங்க அவ்யயம்க்கு, தீர்ந்து போகாத. எவ்வளவுதான் நீங்க அதை வந்து எடுத்தீங்கன்னாலும் அள்ள குறையாதன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவ்யயம்ங்கிறது. வியயம்னா தீர்ந்து போயிடும், காலியாயிடும். அவ்யயம்னா அவருடைய நிலப்பரப்பு எவ்வளவு அவரோட சொந்தம் அவருக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாமே அவருக்கு தானே. அவர் எதுக்கு வந்து அவரு இந்த பட்டா வேலி அதெல்லாம் போடணும்? எல்லாமே அவரு தான். அப்புறம் எல்லா கஜானால இருக்கிறது இல்லாம அது யாராலையுமே அளவிடவே முடியாது. அந்த அளவுக்கு அவர்கிட்ட இது இருக்கு. அவ்யயம் ஸ்ரீயம் லப்த்வா. இதை அடைந்த பிறகு அழகு, அவருக்கு நல்ல சின்ன வயசு, அதனால ரொம்ப நல்லா இந்த பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருப்பாரு, சௌந்தரியமா இருப்பாரு. ஸ்ரீயம் லப்த்வா விபவம் அதுலம் புவி. விபவம்னா வைபவம், ஐஸ்வர்யங்கள். நம்ம விபூதி ஏகான்னு சொல்றோம் இல்லையா இதுல 10வது அத்தியாயத்தை 10வது அத்தியாயம் இதுல பகவத்கீதையில விபூதி யோகான்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ விபவம் அதுலம் புவி. இதுல அதுலம்னா அளக்க முடியாது, அன்லிமிட்டட், அளக்க முடியாது. துலம்னா துல்லியா சொன்னா நம்ம கலந்துட முடியும். நம்மளால ஒரு வீட்டுக்கல்ல இங்க போட்டீங்க அளந்துடலாம். எல்லா இதுவும் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கிறது வந்து அளக்கவே முடியாத ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதனால அதுலம் புவி. இந்த பூலோகத்துல அவருடைய ஐஸ்வர்யங்களை வந்து அளவிடவே முடியாது. எவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களால அளக்க முடியாது. அதுதான் விபவம்ச அதுலம் புவி. அது பாருங்க, மேனே அதி துர்லபம் பும்சாம். இவ்வளவுலாம் இருந்து கூட மேனே அப்படின்னா அவர் நினைத்தார், அவர் முடிவு செய்தார். என்னது? அதி துர்லபம் பும்சாம். இவ்வளோ துர்லபம்னா பாவம்னா கிடைக்கிறது, துர்லபம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு, அதி துர்லபம்னா ரொம்ப 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 ரேர் கிடைக்கிறதுக்கே. அதுதான் அதி துர்லபம். மேனே அதி துர்லபம் பும்சாம். மனிதர்களுக்கு எத்தனை பேர் சேர்ந்தாலும் கூட கிடைக்க முடியாத ஒரு அந்த ஒரு ஐஸ்வர்யம் இவருக்கு கிடைச்சிருந்தா கூட அவர் என்ன நினைச்சாரு? சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்கிருதம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு கனவுல வந்து நம்ம கற்பனை பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் கூட தான் நைட்டு தூங்கும் போது கனவுல வந்து நான் இந்த உலகத்துக்கே ராஜா அப்படின்னு நினைச்சுக்கலாம். அந்த சமயத்துல வந்து எனக்கு நான் உண்மையா மாதிரிதான் தெரியும், அதுவே உண்மை மாதிரிதான் தெரியும். ஆனா அது உண்மையாயிடுமா? காலையில் எழுந்த உடனே அந்த கனவு போயிரும்ல, ஐயோ நான் இதே சேம் பால் தானே, இவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணேன், அத்தனை பேர் எனக்கு வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்படி ராஜ உபசாரம் கிடைச்சது அப்படின்லாம் சொல்லி நினைச்சு எல்லாமே வந்து கடைசியில ஸ்வப்னம் தான். அதனால சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்கிருதம். இது அவரோட முக்கியமான ஐஸ்வர்யம். இந்த பௌதிக உலகத்தை நடக்கிற எல்லாமே யாராவது போற்றுவார்கள், யாராவது தூற்றுவார்கள், இது எல்லாமே ஸ்வப்னம் தான். அதை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான விஷயம். அது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அவர் அந்த நிலையில இருந்ததுனாலதான் தனக்கு எத்தனையோ பேர் வந்து புகழ் போற்றி பாடுறது, புகழ் பாடுறது, அவருக்கு வந்து சாமவேன் சாம்பரம் வீசுறது, அவருக்கு செருப்பு போட்டு விடுறது, எல்லா இதுவும் சாப்பாடு நினைச்ச நேரத்துல வரும், தூங்கறதுக்கு நினைச்ச எங்க போனாலும் அவருக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கும். நம்ம எல்லாம் எங்கேயாவது போனோம்னா தங்கறதுக்குன்னா எத்தனை பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கு, எத்தனை ஹோட்டல்ல இது பண்றதுக்கு, நம்ம இல்ல யாராவது ஒருத்தர்கிட்ட தங்கணும்னா அவ்வளோ கேட்க வேண்டியிருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அம்பரீஷ் மகாராஜுக்கு அந்த மாதிரி ஒரு எந்த வித கவலையும் கிடையாது. மொத்த உலகத்துக்கே ராஜா. அவர் வந்தாருனாலே பாக்குறதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அவர் வந்து எந்த விதத்திலையும் அதை தன்னுடைய அகங்காரத்தை அதிகப்படுத்தாம, எந்த விதத்திலையும் தன்னுடைய நிலைய உண்மையான பக்தி நிலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்ததுக்கு முக்கிய காரணம் எல்லாமே வந்து ஸ்வப்னம் தான். எல்லாமே ஸ்வப்னம் தான். இன்னைக்கு போட்டுருவாங்க, நாளைக்கு தூட்டுவாங்க, இன்னைக்கு இதனால நான் வந்து சஞ்சலப்படக்கூடாது, கவலை அடையக்கூடாது. சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்கிருதம். வித்வான் விபவ நிர்வாணம். ரொம்ப அழகான வார்த்தை இது. வித்வான் என்ன எப்படி அதை வந்து சொப்னம்னு சொல்லி நினைச்சாரு? விபவ நிர்வாணம். இப்ப எனக்கு இந்த வைபவம் இருக்கு, இந்த ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா இது நிர்வாணம். நிர்வாணம்னா
போயிடும், என்னை விட்டுட்டு போயிடும், என்னை விட்டுட்டு கிளம்பி போயிடும். நான் இது சொந்தம் எப்பவுமே சொந்தம் கொண்டாட முடியாது. வித்வான் அதை அறிந்ததால் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல, முழுமையாக அதனுடைய தன்மையை அறிந்து, வித்வான் விபவ நிர்வாணம், அவர் இதனுடைய உண்மையான தன்மை அறிந்ததால், மற்றும் தமோ விஷயத்தை ஏற்புமான், இது ரொம்ப அழகான வார்த்தை. தமோ விஷயத்தை ஏற்புமான்னா, யார் இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் நிரந்தரம் இல்லை, யார் இதை நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்காங்களோ, இப்படி சொல்றேன், யார் இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நிரந்தரம்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ, அவங்க தமோ விஷயத்தி, அவங்க இன்னும் முழுக்க 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 இந்த அந்தகாரம், அதாவது என்ன சொல்லுவாங்க, தமோ குணத்துக்குள்ள போய் இறங்கிடுவாங்க. தமோ குணத்துல என்ன பண்ணுவாங்க, இப்ப என்கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு யாராவது திறந்து என்கிட்ட கொடுக்க, இல்லை இது என்னது அப்படின்னு சொல்லி பாருங்க, அதுல இருந்து ஆரம்பிக்கும். இது என் வீடு, இது என் சொத்து, என் பொருள், எல்லாத்தையுமே எந்த நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது தமோ குணம், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு எந்த நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம கிருஷ்ணர் அழிவை மறந்துடுறோமே, கிருஷ்ணர் கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறது இல்லைல்ல. அந்த வைராக்கியம் எப்போ வருதோ, கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு நமக்கு, நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம், முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு தேவையா இருக்கவங்களுக்கு கொடுத்து நம்ம இது பண்ணுவோம். அந்த நம்ம கொடுக்கறத அதனுடைய மதிப்பு புரிஞ்சுக்காம ரொம்ப லேவிஷா செலவு பண்றாங்க, இதுவா செலவு பண்றாங்க இருக்காங்கல்ல, செலவு இல்ல அதை உதாரித்தனமா செலவு பண்றது, இல்ல ஒரு முக்கியமா ஒரு நல்ல விதத்தை அதை பார்த்துக்காம இருக்கிறது, அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கெல்லாம் நம்ம இது கொடுத்தோம்னா நம்மளும் கஷ்டத்துல போயிடும். அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்லுவாங்க. பாத்திரம்னா இந்த கையில் வச்சுக்க பாத்திரம் இல்ல, கேரக்டர். பாத்திரம்னா அவங்களுடைய சுபாவத்தை அறிந்து பிச்சை எடு. அதை அவங்க ஒழுங்கா உபயோகிப்பாங்களா, இல்ல கொடுத்தவங்களுக்கு நன்றி இருக்கணும், கொஞ்சமாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நீ என்ன பெருசா கொடுத்துட்ட அப்படின்னு கேட்பாங்க. அதுல நமக்கு பெரிய கவலை இல்லாம நம்ம போறதுன்னா போயிடலாம். ஆனா அந்த மாதிரி கேட்டதுனால அவரை கிருஷ்ணர் பயங்கரமா தண்டனை கொடுப்பாரு. எப்பவுமே ஒரு சின்ன விஷயம் நமக்கு யாராவது உதவி செய்தா கூட அதுக்காக நம்ம அவங்களுக்கு மனதார நம்ம நன்றி சொல்லி ஞாபகமும் வச்சுக்கணும். சரி நீங்க நன்றி சொல்லிட்டேன் நாளைக்கு மறந்துட்டேன் அப்படின்னா அதுவும் பிடிக்காது. அதனால்தான் நன்றி உணர்ச்சிங்கிறது எப்பவுமே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறோம், எவ்வளவு நாளைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம கிருஷ்ண பக்தியில போயிட்டே இருப்போமா இருப்போம், 20 வருஷம் 30 வருஷம் போயிருப்போம். ஆனா ஆரம்பத்துல நமக்கு ஒருத்தவங்க விதை போட்டாங்க, அவங்கள நம்ம மறக்கவே கூடாது. நமக்கு போற வழியில எத்தனை பேர்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. அப்பதான் கிருஷ்ணருக்கு நம்மளுடைய பக்தி பிடிக்கும். சரியா? இந்த ஸ்லோகத்துல என்ன அழகான ஒரு லைன்லயும் எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்படிதான் நம்ம ஸ்லோகத்தை நம்ம படிச்சோம்னா நமக்கு அந்த ஸ்லோகத்தினுடைய மகிமை, ஸ்லோகத்தினுடைய ஆழம் எல்லாமே புரியும். அம்பரீஷோ மகாபாகக, அம்பரீஷர் மிகவும் அதிர்ஷ்டசாலியானவர். ஏன் சப்தத்வீபவதி மகிம், அவ்வளோ எல்லையே இல்லாத 7 கண்டங்கள் கொண்ட அந்த உலகத்து மொத்த உலகத்துக்கு ராஜாவா இருந்தாரு. அவ்யயம் ச ஸ்ரீயம் லப்த்வா, என்ன சொல்றது, அழியவே அழியாத அல்ல குறையாத ஐஸ்வர்யங்கள் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட விபவம் சாத்துலம் புவி, இந்த அப்புலன்ஸ் ஐஸ்வர்யங்கள் அளவில்லாத, நம்மளால கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்துல அவர் இருந்தோம். மேனே அதி துர்லபம் பும்சாம், இவ்வளவு கஷ்டமா கிடைக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமான அரிதான ஒரு விஷயத்த கிடைச்ச அப்புறம் கூட எல்லாத்தையும் அவர் என்னவா நினைச்சாரு, சர்வம் தத் ஸ்வப்ன சம்ஸ்கிருதம், எல்லாத்தையுமே சொப்னமா நினைச்சாரு. ஏன் வித்வான் விபவ நிர்வாணம், இது எப்படி நம்ம கிட்ட இருந்து போயிட போகுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. முழுக்க முழுக்க முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தவருக்கு. அது மட்டும் இல்லாம தமோ விஷயத்தை எப்புமான், யார் இந்த விஷயத்த புரிஞ்சுக்காம என்னோடது நினைச்சிருக்காங்களோ அவங்க இன்னும் முழுக்க இதுக்கு போயிடுவாங்க, அந்தகாரம் இந்த தமோ குணத்துக்கு போயிடுவாங்க. அதான் தமசோமா ஜோதிர்கமய, அசத்தோமா சத்கமய, அசத்துல இருந்து சத்துக்குவாங்க. தமசோமா ஜோதிர்கமய, தமோ குணத்துல இருந்து ஜோதி கிட்ட வாங்க, அது கிருஷ்ணர் கிட்ட வாங்க. மிருத்யோர்மா அமிர்தம் கமய, மிருத்யுல இருந்து அமிர்தத்துக்கு வாங்க.
அமிர்தம் கிருஷ்ணர், புத்தி வந்து பௌதிகம். இல்லையா? எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்க. இதுக்குதான் வந்து பிரபுபாத் என்ன அழகா சொல்றாரு, கடைசியில சொல்றாரு பாருங்க, கிங் நியூ தட் எனி நான் டிவோட்டி ஹூ அட்டைன்ஸ் சச் ஆப்புலன்ஸ் merges increasingly into material nature's mode of darkness. இந்த பௌதிக சக்தியினுடைய தமோ குணம்ங்கிற அந்த இதுக்குள்ள உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னோடது அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் வந்து அதை கொஞ்ச நேரத்துக்கு வச்சுட்டு வந்தாங்கன்னா உடனே அவங்க மேல வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வரும், பொறாமை வரும், ஒரு பயம் வரும், எல்லாம் வரும். அதனால இது எதுவுமே வந்து எல்லாமே கிருஷ்ணர் கொடுத்தது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு ஃப்ரீயா, ஆனா கிருஷ்ணர் கொடுத்தது என்னன்னா ஒரு 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 கேர்லெஸ்ஸா நம்ம பாட்ட கவனமே இல்லாம யாருக்காவது எது வேணாலும் எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்றது கிடையாது. இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதுக்கு கேர்டேக்கர், மொத்த உலகத்துக்கும் நீங்க தான் ராஜா, நீங்க தான் கேர்டேக்கர். அதான் நீங்க அதை எல்லாத்தையும் கவனமா நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதனாலதான் பிரபுபாதர் வந்து நமக்கு அது இப்பவே சொன்னார். ஒரு கோயில்னு வந்தா கோயில் 4 பேர் இது கொடுத்து செஞ்சிருப்பாங்களா இருக்கும். 4 பேர் தானம் கொடுத்து இல்ல தட்சணை கொடுத்து அது மூலமா கட்டிப்போமா இருக்கும். உடனே நம்ம வந்து கோயில் அவரே கட்டிட்டாரு, அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நம்ம ஒவ்வொரு பைசா நம்ம பண்ற செலவு பண்றதுக்கும் அக்கௌண்ட் எழுதி வைக்கணும் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர்கிட்ட டெய்லி காலையில போய் புஸ்தகத்துக்கு எல்லா கோயிலும் சொல்றாங்கல்ல, புஸ்தகம் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எவ்வளவு லட்சுமி கட்டா இருக்கு, அது அவருக்கு அக்கௌண்ட் சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம திவ்ய தேசத்துல கூட ஒரு திவ்ய தேசம் ஸ்ரீரங்கத்திலேயே கூட பண்ணுவாங்கல்ல. இப்ப ரீசெண்டா கூட வந்து அந்த படி அளக்கிறது வந்து ரங்கநாதருக்கு வந்து சொல்லி சொல்லி இவ்வளவு வந்திருக்கு கிருஷ்ணா, இவ்வளவு வந்திருக்கு ரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கிருப்பையில அவருக்கு தெரிவிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம கான்சியஸா இருக்கோம், நம்ம உணர்வோடு இருக்கோம், இது எந்த இல்லை, இது கிருஷ்ணனுடைய கிருபையால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம கோயில்ல கூட நிறைய தடவை என்ன ஆகும், நம்ம கோயில் கட்டுறோன்ட்டு ஒரு ஆசையோட பண்ணிருப்போம், அதே ஒரு பெரிய தியாகம் தான். ஆனா அதுக்கப்புறம் சில பேர் வருவாங்க, பிரபு இந்த கோயிலுக்கு தேவையான எல்லா பாத்திரத்தையும் நான் வந்து ஸ்பான்சர் பண்றேன் அப்படிம்பாங்க. ஒரு ரத யாத்திரை நடத்துவோம், இந்த ரத யாத்திரைக்கு எவ்வளவுலாம் நீங்க வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஃபுல்லத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ரதத்தை நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. கோயில் கட்டுறீங்க அப்படின்னா நான் வந்து விக்கிரகத்துக்கு வந்து ஒரு நான் வந்து நான் ஸ்பான்சர் பண்றேன் அப்படிம்பாங்க. வருவாங்க. அந்த மாதிரிதான் நிறைய கோயில்ல பண்றாங்க. ஏன்னா கிருஷ்ணருக்குன்னு பண்றோம் நினைக்கும் போது அத்தனை பேர் வந்து உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களே வராங்க. அப்படி வந்து வரும்போது நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணோம்னா, அவங்க கொடுக்குற அந்த லக்ஷ்மியை நம்ம வந்து தப்பான விதத்துல அதை வந்து நம்ம செலவு செய்தோம்னா நமக்குன்னு எடுத்துக்கிட்டு, இப்ப கூட பாருங்க சில கோயில்ல எல்லாம் வந்து பைசாவெல்லாம் திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் நடக்குது. அதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, தமிழ்ல சொல்லுவாங்க, சிவன் சொத்து, சிவன் கோயில் சொத்து கொலை நாசமா, சிவன் சொத்து கொலை நாசமா சொல்றாங்க. சிவனோட சிவன் வந்து எந்த அளவுக்கு வைராக்கினா, பக்கத்திலேயே துர்கா இருக்காங்க. எல்லாரும் போயிட்டு துர்கா கிட்ட வந்து கேட்பாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுங்க, நல்ல ஒரு பிசினஸ் கொடுங்க, பிசினஸ் நான் முன்னேறணும், எனக்கு வந்து பெரிய பங்களா கொடுங்க, அது இதுன்னு கேட்பாங்க. அவங்களே பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் மரத்துக்கடியில உட்காந்துட்டு பாகவதம் படிச்சுக்கிட்டு இருக்காரு கைலாசத்துல. துர்கா கிட்ட சும்மா ஒரு கண்ணு காட்டினா போதும், அவங்க உடனே வந்து ஒரு பெரிய மாளிகையோ ஒரு பெரிய பங்களாவோ ஏதோ பண்ணி கொடுத்துடலாம், ஏன்னா ஒரு பெரிய இதை ரொம்ப அழகான இதெல்லாம் பண்ணணும் அவங்க நினைச்சா. சிவன் அந்த அளவுக்கு வைராக்கியவர். அவருடைய சொத்துல போயிட்டு கை வச்சோன்னு வச்சுக்கோங்க, உலகம் வந்து நாசமாயிடும். இப்ப சரி, இது சிவனுக்கு தான் சொல்றாங்க, கிருஷ்ணருக்கு கிடையாது அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து இவருக்கு சிவன் கிட்ட வந்து இந்த பௌதிக உலகத்தை எல்லாமே உன்னோட பொறுப்புன்னு கொடுத்துட்டாரு. சிவன் கிட்டையும் பார்வதி கிட்டையும். ஆக்சுவலா பார்க்க போனா பூத்தநாதன் ஒரு ஏன் சொல்றாங்க, ஏன்னா அவர் இந்த உலகத்துல உள்ள முழுக்க முழுக்க எல்லா இதுக்கும் அவர் தான் இன்சார்ஜ். பிரம்மா சிருஷ்டி பண்ணுவாரு, ஆனா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க மெயின்டைன் பண்றது அவங்க எல்லா இதுவும் வந்து ஓனர் அவர் தான். அதை எக்ஸிக்யூட் பண்றவங்க துர்கா மாதா, நம்ம பார்வதி, நம்ம தேவி. இப்ப ஒரிஜினல் இதை கொடுத்தது வந்து சிவன் கொடுத்தது கிருஷ்ணர் தான். நீங்க இதை வச்சுக்கோங்க, எனக்கு எப்ப தேவையோ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அதனாலதான் நீங்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கோயில் எல்லாமே வந்து சிவனுடைய இதுவா இருக்கும், அவருடைய ஏரியாவா இருக்கும். முக்காவாசி இடத்துல எங்க போனீங்கன்னாலும் இந்த நம்ம கும்பகோணத்துல வந்து சாரங்கமணி கோயில் இருக்குல்ல, அந்த சாரங்கமணி கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சோமேஸ்வரர் கோயில் இருக்கும். அந்த சோமேஸ்வரர் கோயில் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா சாரங்கமணியோடைய கோயிலோட இடமே வந்து சோமேஸ்வரருடைய கோயில் தான், சோமேஸ்வரருடைய இடம் தான். சாரங்கமணி போர் முடிச்சுட்டு அவர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கலப்பா இருக்கு, நான் கொஞ்சம் இலப்பாரிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி நீங்க எடுத்துக்கோங்க எவ்வளவு வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு அவர் பாகவதத்துல இருந்ததுனால அவர் வந்து கம்ப்ளீட்டா வைராகி அவரு.
வைராக்கியத்துல முழுக்க முழுக்க தெரிந்தவர். இதே மாதிரிதான் கேதார்நாத்லயும் நீங்க பாத்தீங்கன்னா பத்ரிநாத் இருக்கு இல்லையா, பத்ரிநாத் ஆக்சுவலா சிவனுடைய இடம் தான். மொத்தமே கேதார்நாத் எல்லாம் எல்லாமே சிவனுடைய இடம் தான். அது ஒரு கதை இருக்கு. பத்ரிகாசிரமத்துல வந்து வரதுக்கு முன்னாடி அங்க அந்த காலத்துல வந்து ஃபுல்லாவே அவர் தான் இருந்தாரு. அதுல கேதார்நாத் சிவன் தான் அங்க இருந்தாரு. அப்போ ஒரு சின்ன பையன் ரூபத்துல கிருஷ்ணர் வந்துட்டு பாலகன் ரூபத்துல கிருஷ்ணர் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. பார்வதி மாதா சின்ன பையன் எதுக்கும் அழுகுறான், எதுக்கு அழுகுறான்னு தெரியல. சிவனுக்கு தெரியும் அவர் யாருன்னு. அவர் வந்து இல்ல அனாவசியமா அவர்கிட்ட போய் வச்சுக்காத, அவர் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, கன்னிங்கானவர் அப்படின்னு சொல்லி. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க கன்னிங்க்கு? கன்னிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க தமிழ்ல? தந்திரமானவர். தந்திரமானவர் சொல்லுவாங்க. தந்திரமானவர் அவரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, பார்வதி மாதா அதெல்லாம் இல்ல, சின்ன பையன், எனக்கு நான் வந்து என்னுடைய தாய் குணம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு. எனக்கு வந்து நான் தவம் பண்ணணும், தவம் பண்றதுக்கு ஒரு இடமே இல்லை. தவம் பண்றதுக்கு இடம் இல்லையான்னு அழுது, கவலையே படாது, எல்லாம் எங்க ஏரியா தான், நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி. அது பத்ரிகாசிரமத்துல வந்து பத்ரிநாராயணர் வந்து தவம் பண்றதுக்காக, தபஸ்சரியம் பண்றதுக்கான இடம் அந்த இடம். 4 தாம் இருக்கு இல்லையா, இந்த 4 தாமத்திலையும் ஒரு இதுலயும் ஒண்ணு பண்றாரு. என்னது, துவாரகையில சிங்காரம் பண்ணிப்பாரு. இதுல ஜெகநாத் புரியில வந்து சாப்பிடுவாரு, போகா ஃபுல்லா அங்கதான் சாப்பிடுவாரு. இதுல தபஸ் பண்ணுவாரு. எங்க பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ணுவாரு. அப்புறம் ராமேஸ்வரத்துல தூங்குறாரு, பயணம் பண்றாரு. ஆக்சுவலா ராமேஸ்வரம்ங்கிறது வந்து அது இன்க்ளூட்ஸ் ஸ்ரீரங்கம். தாம்ல வந்து ராமேஸ்வரம் இன்க்ளூட்ஸ் ஸ்ரீரங்கம் ஆக்சுவலி. அதான் ஒரு நைட்ல படுத்து தூங்கறதுக்கு அங்க 4 தாமுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்காரு. இப்ப அந்த இடத்துல தவம் பண்ணுன்ட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்வதி பத்தி எங்கோட உட்காந்து தவம் பண்ணுப்பா, இதுக்கு போய் என்கிட்ட அழுதுட்டு இருக்க நீங்க கிட்ட போய். அப்புறம் அவங்க உட்காந்தவர் தான். அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லா தன்னோடதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவர் தவம் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒருத்தர். அப்புறம் அதுதான் பத்ரிகாசிரமம் அந்த இடம். அதுக்கப்புறம் சிவனும் பார்வதி சரி இங்க இவனுக்கு நிறைய பேர் ஆள் வராங்க, நம்ம வேற இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு போன இடம் தான் கேதார்நாத். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதுக்கு முன்னாடி நடந்தது, ரீசெண்டாலாம் நடந்தது கிடையாது. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்றது, அந்த காலத்துல நடந்தது. இந்த மாதிரி சிவனுடைய பொருள் வந்து நம்ம கை வச்சோம்னா கொஞ்சம் நாசமாயிடும். அது எல்லாமே கடைசியில கிருஷ்ணருடைய தான். கிருஷ்ணர் வந்து அவர் நீ வந்து பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு பொறுப்பை கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, ஆன்மீக உலகத்தை நான் பாத்துக்கிறேன், பௌதிக உலகத்தெல்லாம் நீ பாத்துக்கோ, நான் ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அந்த மாதிரி சொல்றேன். சரி, இப்ப இன்னைக்கு நான் ஆக்சுவலா 3 ஸ்லோகம் படிக்கணும்னு நினைச்சேன், இந்த 2 ஸ்லோகம் தான் படிச்சோம். பரவாயில்ல, இது 9:30 வேற ஆயிடுச்சு. யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா? இந்த ஸ்லோகங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாடம், கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, லாஸ்ட் லைன் மகாராஜா அம்பரீஷருக்கு தெரியும், யாரு ஒருத்தர் வந்து பக்தனா இல்லையோ அவனுக்கு அந்த இந்த ஐஸ்வர்யம் கிடைச்சிருச்சுன்னா என்னோடது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு தம்பம், பொறாமை, போட்டி, இது எல்லாம் அப்படியே வந்து ஈகோ, அகங்காரம் எல்லாமே வந்து வளர்ந்து போய் நம்ம முழுக்க இதுல அஞ்ஞானத்துல போயிடுவாரு. அது தெரிஞ்சதுனால நான் வந்து ஜாகிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு அம்பரீஷ் மகாராஜ் எப்பவுமே அந்த அந்த உணர்வுலயே இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் வந்து கூட அது அவரை பாதிக்கல. அது பகவானுடைய பெரிய கருணை இல்லையா? இதான் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு நிறைய வந்து ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு வந்து தகுதியின்மை ஆயிடுது அப்படின்னு சொல்லி, ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு வந்து ஆன்மீக பாவத்துல முன்னேறதுக்கு பக்தி பாவத்துல முன்னேறதுக்கு ஒரு தகுதியின்மை ஆயிடுது, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுது. அதனால நம்ம ஜாகிரதையா இருந்துக்கணும். எதுவா இருந்தாலும், எது யூஸ் பண்ணாலும், எந்த விதமான பௌதிகத்தை நம்ம தொடனாலும், பௌதிக விஷயத்தை தொடறனாலே ரொம்ப மினிமம் தான் தொடணும். தொட்டுட்டா உடனே வந்துடணும், அதே போய் மூடிக்கு மாட்டிக்க கூடாது. அவன் பசங்க இருப்பாங்க, வேற கொஞ்சம் வரும், அப்படியே உடனே போயிட்டு அப்படியே அதுல போயிட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. அது பாட்டு வளரும். வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா கூட கண்டுக்காது. அப்போ உட்காந்துட்டு நம்ம நல்லா இருந்த போது நல்லா கண்டுக்கிட்டாங்க, இப்ப 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 பையன் வளர்ந்துட்டான் அவனுக்கு கண்டுக்க மாட்டேங்குது, அதுக்கு வருத்தப்படுவாங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி இதுலயே இருக்கிறது? கொஞ்ச நாள் வெளில வரணும் இந்த இந்த இதுல பிடிப்பு பற்றுகள் எல்லாம். சரியா? பொலிசா வராது. ஆனா பக்தி பகவத்கீதை, பாகவதம், பக்தர்கள் சங்கம், ஜபமாலை இது மூலமா வெளில வர்றதுக்கு வாய்ப்பு. சரியா? சரி, இப்ப வந்து ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா? ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அதோட நிறுத்திக்கலாம். கேள்விகள் இல்லையா? சரி, அப்படின்னா இப்பயோட நிறுத்திக்கலாம். ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த திங்கட்கிழமை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து தொடர்ந்து जय ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरुदेव की जय, गौतमानंदे हरिः वंशकर्तव्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. ரொம்ப நன்றி பிரபு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தண்டாவத். Thank you, Prabhuji. Hare Krishna. தேங்க்யூ பிரபு. தண்டாவத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தண்டாவத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.